கன்னியாகுமரி அருகே திருமணமாகி 2 குழந்தைகள் இருப்பதை மறைத்து 2வது திருமணம் செய்த காவலரை பெண்ணின் உறவினர்கள் வெளுத்து வாங்கினர். அம்பாசமுத்திரம் பகுதியைச் சேர்ந்த காவலர் ராஜேஷ் குமரி மாவட்டம் மார்த்தாண்டத்தில் பணியில் புரிந்தபோது கிராத்தூரை சேர்ந்த இளம்பெண்ணுடன் பழக்கம் ஏற்பட்டு காதலாகியுள்ளது. இந்த காதல் மயக்கத்தில் தனக்கு திருமணமானதையும் 2 குழந்தைகள் இருப்பதையும் மறைத்து 2வது திருமணத்திற்கு தயாராகி அதற்கு தேவையான பொய்களை கூறி இளம்பெண்ணையும் அவரது பெற்றோரையும் நம்ப வைத்துள்ளார். திருமண நாள் அன்று பெண்ணின் வீட்டிற்கு வந்தபோது பக்கத்து வீட்டு மகளிர் காவலர் அடையாளம் கண்டுபிடித்ததால் பெண் வீட்டாரும் நைய புடைக்க பித்தலாட்டத்தை ராஜேஷ் ஒப்புக்கொண்டார். மயிலாடுதுறை கடைவீதியின் மையப்பகுதியில் உள்ள 100 அடி உயர மணிக்கூண்டில் வெடிகுண்டு வைக்கப்பட்டுள்ளதாக வந்த மிரட்டலால் பரபரப்பு ஏற்பட்டது. காவல் கட்டுப்பாட்டு அறை எண் 100க்கு அழைத்து அடையாளம் தெரியாத நபர் ஒருவர் மணிக்கூண்டில் வெடிகுண்டு வைத்திருப்பதாக கூறியுள்ளார். இதையடுத்து காவல்துறையினர் மோப்பனாய் உதவியுடன் சோதனை செய்தபோது மிரட்டல் புரளி என்பது தெரிய வந்தது. காரைக்குடி அருகே கோயில் திருவிழாவை முன்னிட்டு மாட்டுவண்டி பந்தயம் நடைபெற்றது. சாக்கோட்டையில் உள்ள வீரசேகர உமையாம்பிகை ஆணி தேரோட்ட திருவிழாவை முன்னிட்டு இரட்டை மாட்டு வண்டி போட்டி நடந்தது. இதில் 39 ஜோடி காளைகள் 11 குதிரை வண்டிகள் பங்கேற்றன. சாலையில் சீறி பாய்ந்த குதிரைகளில் முதல் 4 இடங்களை பிடித்த குதிரை வண்டியின் உரிமையாளர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. சேலத்தில் 100 கோடி ரூபாய் மோசடி செய்த புகாரில் கைதான தொழிலதிபரின் நகை கடைகளில் பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் சோதனை நடத்தினர். வலசையூர் பகுதியைச் சேர்ந்த சபரி சங்கர் என்பவர் அம்மாப்பேட்டை, ஆத்தூர், தாரமங்கலம் உள்ளிட்ட 11 இடங்களில் நகை கடைகளை நடத்தி வருகிறார். இதன் மூலம் வாடிக்கையாளர்களிடம் மாதச்சீட்டு, நகை சேமிப்பு திட்டம், பழைய நகைகளுக்கு புதிய நகை வழங்கும் திட்டம் என பல திட்டங்கள் மூலம் சுமார் 100 கோடி ரூபாய் வரை மோசடி செய்துள்ளார். இது தொடர்பாக சபரி சங்கரின் நகை கடைகளில் எவ்வளவு தங்கம் மற்றும் வெள்ளி நகைகள் உள்ளன என்பது குறித்து பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் ஆய்வு செய்தனர். தருமபுரி மாவட்டம் நெல்லிநகர் கோட்டை மாரியம்மன் திருவிழாவை முன்னிட்டு ஏராளமான பக்தர்கள் தீச்சட்டி ஏந்தி ஊர்வலமாக வந்தனர். ஸ்ரீ ஓம் சக்தி கோட்டை மாரியம்மன் கோயிலில் கடந்த 18ஆம் தேதி பந்தல் கால் நிகழ்ச்சியுடன் திருவிழா தொடங்கி தினமும் திருவிளக்கு பூஜை, கூழ் ஊற்றுதல், பால் குடம் ஊர்வலம் என மக்கள் பல்வேறு வழிபாடுகளில் ஈடுபட்டனர். விழாவின் இறுதி நாளில் பக்தர்கள் 100க்கும் மேற்பட்டோர் தீச்சட்டியை ஏந்தியபடி ஊர்வலமாக வந்து அம்மனுக்கு நேர்த்திக்கடன் செலுத்தினர். திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே பாலாறு அணையில் கூட்டமாக 10க்கும் மேற்பட்ட யானைகள் முகாமிட்டுள்ளன. பாலாறு பொருந்தலாறு அணை அருகே முகாமிட்டுள்ள யானைகளை கொடைக்கானலுக்கு சுற்றுலா வருவோர் படம் பிடித்து அதனை சமூக வலைதளங்களில் பதிவிட்டு வருகின்றனர். இதேபோல் யானைகளை காண வாகனங்களை ஆங்காங்கே நிறுத்துவதால் 2வது கொண்டை ஊசி வளைவு அருகே போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது. எனவே சுற்றுலா பயணிகள் யானைகளை புகைப்படம் எடுக்க வேண்டாம் என வனத்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை அருகே கோயில் திருவிழாவை முன்னிட்டு மாட்டுவண்டி பந்தயம் நடைபெற்றது. சின்னக்கீரமங்கலத்தில் உள்ள ஸ்ரீ மகாலிங்க மூர்த்தி கோயில் விழாவுக்காக பெரிய மாடு, சிறிய மாடு என 2 பிரிவுகளாக நடத்தப்பட்ட போட்டியில் 20க்கும் மேற்பட்ட மாட்டு வண்டிகள் பங்கேற்றன. இதில் வெற்றி பெற்ற மாட்டு வண்டி உரிமையாளர்களுக்கும் சாரதிகளுக்கும் பணமும் ஆட்டுக்கிடாயும் பரிசாக வழங்கப்பட்டன. நெல்லை மாவட்டம் மாஞ்சோலை அடுத்த ஊத்து பகுதியில் 6 நாட்களாக மின்சாரம் இல்லாமல் பொதுமக்கள் அவதியடைந்துள்ளனர். ஊத்து பகுதியில் சுமார் 300 குடும்பங்கள் வசித்து வருகின்றன. அந்த பகுதியில் கடந்த வாரம் பெய்த கனமழையால் மின் கம்பங்கள் சேதமடைந்து மின்சாரம் துண்டிக்கப்பட்டதாக தெரிகிறது. அதன் பின் 6 நாட்களாக மின்சாரம் இல்லாததால் குடிநீர் மற்றும் தொலைத்தொடர்பு சேவை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. இதனால் அந்த கிராமமே தனித்தீவாக மாறியுள்ளது.
தொலைத்தொடர்பு சேவையை பெற 3 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள அடர் வன பகுதிக்கு செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் மின்தடை குறித்து புகார் அளித்தும் சரி செய்ய நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்றும் அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். திருவாரூர் திருத்துறைப்பூண்டியில் சமையல் செய்யும் போது தீப்பற்றியதால் 6 வீடுகள் தீயில் எரிந்து சேதமடைந்தன. செல்வம் என்பவர் வீட்டில் மதிய உணவு சமைப்பதற்காக அடுப்பை பற்ற வைத்த போது கூரையில் தீப்பிடித்து மலமளவென பரவியது. காற்றின் வேகத்தில் தீ பரவி செல்வம், அறிவுமணி, ராஜேந்திரன், சண்முகம் உள்ளிட்டோரின் வீடுகள் தீயில் கருகின. இந்த விபத்தில் லட்சக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள வீட்டு உபயோகப் பொருட்கள் சேதமடைந்தன. மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி நெஞ்சுவலியால் சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்ச்சியில் பங்கேற்ற ஆட்சியர் மகாபாரதிக்கு திடீரென நெஞ்சுவலி ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து அவருக்கு தஞ்சாவூரில் உள்ள மீனாட்சி மிஷன் மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு அதன் பின்னர் அதிகாலை மேல் சிகிச்சைக்காக சென்னை தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அங்கு அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் இதய குழாயில் 3 அடைப்புகள் இருப்பதாக கூறி ஆஞ்சியோகிராம் செய்து அடைப்புகளை சரி செய்தனர். விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் நியாயமாக நடைபெற வாய்ப்பு இல்லை என்று பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் விமர்சித்துள்ளார். விக்கிரவாண்டியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் 15,000 வாக்காளர்கள் இறந்துவிட்ட நிலையில் வாக்காளர் பட்டியலில் இருந்து அவர்களது பெயர்கள் நீக்கப்படவில்லை என்று குற்றம் சாட்டினார். ஒரு வேட்பாளருக்கு எதுக்கு நீங்கள் பானை சின்னம் ஒதுக்கினீர்கள் என்று இந்த பகுதியை சார்ந்த ஒரு அமைச்சர் தேர்தல் அதிகாரியை கடுமையாக திட்டிய காரணத்தால் அதிகாரிகள் மத்தியில் ஒரு பயம் உணர்வு இருந்து வருகிறது. அப்படி என்றால் தேர்தல் நியாயமாக நடக்க வாய்ப்பு இல்லை. சேலம் விமான நிலையத்தை விரிவுபடுத்த வேண்டும் என்று பாமக எம்எல்ஏ அருள் கோரிக்கை வைத்த நிலையில் அதனை சங்ககிரிக்கு மாற்ற வேண்டும் என்று ஈரோடு கிழக்கு சட்டமன்ற உறுப்பினர் EVKS இளங்கோவன் வலியுறுத்தியுள்ளார். சட்டப்பேரவையில் பேசிய பாமக சட்டமன்ற உறுப்பினர் அருள் சேலம் விமான நிலையத்தை விரிவுபடுத்த வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார். சேலத்தில் ஒரு விமான நிலையம் இருக்கிறது, அதை விரிவாக்க வேண்டும் என்று நீண்ட நாட்களாக அந்த மக்கள் எல்லாம் வேண்டி விரும்பி கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஒரே ஒரு விமானம் வருது போகுது. ஆகவே அந்த விமான நிலையத்தையும் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் அருள் கூர்ந்து அதை விரிவாக்கம் செய்வதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்று பின்னர் பேசிய ஈரோடு கிழக்கு எம்எல்ஏ EVKS இளங்கோவன் சேலம் விமான நிலையத்தை விரிவுபடுத்துவதற்கு பதிலாக அதனை சங்ககிரிக்கு மாற்ற வேண்டும் என்று வலியுறுத்தினார். அது பயனுள்ள விமான நிலையமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அதை கொஞ்சம் நகர்த்தி ஈரோடுக்கும் சேலத்திற்கும் நடுவில் அதை வைப்பீர்கள் என்றார். அதை கொஞ்சம் நகர்த்தி சங்ககிரியிலே வைக்கப்பட்டால் நாமக்கல்லும் அதை உபயோகப்படுத்த முடியும், திருச்செங்கோடும் அதை உபயோகப்படுத்த முடியும்.